இந்த சினிமால எல்லாம் வருமே அது மாதிரி உனக்கு சந்தோஷத்துல வானத்துல பறக்கணும்னு தோணுதுல்ல? அம்மா நீங்களே சூர்யா சார் கிட்ட ஒரு வார்த்தை நல்லது கெட்டதை பத்தி எடுத்து சொன்னீங்கன்னா அவரும் புரிஞ்சுக்குவாருமா. அனுவும் போக போக சரியாயிடுவா. அம்மா என்னாச்சுமா? ஒண்ணுல சூர்யா, உன் சந்தோஷத்துக்கு காரணம் அனுதான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான் சொன்னேன்ல, அவ உனக்கு கிடைச்சது ஒரு வரம். நிஜம்தாம்மா. அவளோட வயசுக்கு மீறி அவகிட்ட நிறைய மெச்சூரிட்டி இருக்கு. அனு சம்திங் ஸ்பெஷல் தாம்மா. சூர்யா, இன்னும் இந்த விஷயத்தை தள்ளி போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நான் நாளைக்கே அனு வீட்டுக்கு போய் பேசலான்னு இருக்கேன். இல்லம்மா வேண்டாம். ஏன் சூர்யா? நான் முதல்ல போய் பேசுறேம்மா, அப்புறம் நீங்க வந்து பேசுங்க. ஆனா சூர்யா, உனக்கும் அனுவுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம் நான் தெரியாம புஷ்பா கிட்ட. பங்கஜ் சொன்னாமா நீங்க அனு அம்மாவை பார்த்து பேசினத. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. அனு வீட்டுல முதல்ல நான் பேசுறேன், அப்புறம் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்கும். சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. குட் நைட்மா. குட் நைட். இவ்வளவு நம்பிக்கையா பேசுற சூர்யா கிட்ட புஷ்பா சொன்னதை எப்படி சொல்றது? சரி, நடக்கிறது நடக்கட்டும். எல்லாத்தையும் அந்த தேவி பாத்துக்குவா. புஷி, அது என்ன மந்திரமோ மாயமோ தெரியல, உன் கைப்பட்டாலே சமையலுக்கு ஒரு தனி ருசி வந்துடுது. சூப்பர். நான் தினமும் ஒண்ணு போலதான் சமைக்கிறேன். என்ன தன்னடக்கம் என் பொண்டாட்டிக்கு. அனுமா, உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கோ. எந்த பொண்டாட்டி புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறாளோ அந்த பொண்டாட்டிக்கு புருஷன் காலா காலத்துக்கும் அடிமையா இருப்பான், என்ன மாதிரி. அதனால நீயும் உன் அம்மா கிட்ட நல்லா சமைக்க கத்துக்கோ. அப்பதான் நீயும் உன் புருஷனை உன் புடவைக்குள்ளேயே முடிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அப்பா நல்ல மூட்ல இருக்காரு. இதான் சரியான டைம். அப்பா, என்னோட பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க? இந்த பர்த்டே தான் நீ இந்த வீட்டுல இருந்து கொண்டாட போற பர்த்டே இல்ல. அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகி இன்னொருத்தருக்கு பொண்டாட்டியா அவங்க வீட்டுக்கு போயிடுவ. ஸோ இந்த பர்த்டே ஒரு ஸ்பெஷல் பர்த்டே ஆனும். அதனால சாதாரணமாகவே எல்லா பர்த்டேக்கும் நீ கேட்கறதே இல்லைன்னு சொல்லாம அப்பா வாங்கி கொடுத்துருவேன். இது ஸ்பெஷல் பர்த்டேன்றதால நீ என்ன கேட்டாலும் அது இந்த பர்த்டேக்கு சாங்ஷன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. ப்ராமிஸ் அப்பா? சத்தியமானுமா, நீ என்ன கேட்டாலும் அதை நான் உனக்கு வாங்கி தரேன். காட் ப்ராமிஸ். உனக்கு என்ன வேணும் சொல்லு. அது என் பர்த்டே அன்னைக்கு கேட்பேன். அப்பா, உங்க ப்ராமிஸ மறந்துடாதீங்க. அப்பா உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்னைக்காவது மறந்துருக்கானா? பாரு, குழந்தை மாதிரி அதே கேட்டுக்கிட்டு இருக்கா. சுபு, நீதான் குழந்தை மாதிரி இருக்க சுபு. நம்ம பொண்ணு வளர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ பாட்டுக்கு சத்தியம் பண்ணிட்டியே சுபு. அனு என்ன கேட்க போறாளோ தெரியலையே. யாருமா போன்ல? ரம்யா தான் கால் பண்ணிருக்கா. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், சாப்பிடு. ஏய், எதுக்கு சும்மா அவன் மேல எரிஞ்சு எரிஞ்சு ஊஞ்சிட்டு இருக்கிற? பக்கத்துல தானே இருக்கா ரம்யா. நீ போய் ஒரு நட பாத்துட்டு வந்துருமா. கை கழுவிட்டு போ. சரிப்பா. என்னடி, சூர்யா சார் கூட கார்ல போன மாதிரி இருந்துச்சு. யாரும் பார்க்கலன்னு நினைச்சா, ஆனா நீ பாத்துட்டியா? சுத்தம். என்னடி சொல்றாரு ஆளு? அதெல்லாம் பர்சனல். பர்சனலா? ஓ சரி, உன் பர்த்டே வருது, சூர்யா சாருக்கு அது தெரியுமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? நல்லா தெரியும். என் பர்த்டே அன்னைக்கு அவர் அசந்து போற மாதிரி ஒரு gift கொடுக்க நான் டிசைட் பண்ணிருக்கேன். அப்படி என்ன gift கொடுக்க பிளான் பண்ணி வச்சிருக்க? அப்பா என்னோட பர்த்டே அன்னைக்கு
நான் என்ன gift கேட்டாலும் தரேன்னு சொல்லிருக்காருடி. சூர்யா சார்? எஸ். ரம்யா, நாளை கழிச்சு கண்டிப்பா நான் சூர்யா சாரை பத்தி அப்பா கிட்ட பேச போறேன். எங்க அப்பா கண்டிப்பா ஒத்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாரு, நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காத. ஒருவேளை சுப்பங்கள் எதுவும் ஒத்துக்கலனா உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் கேக்கலடி. ஒருவேளை அங்கிள் ஒத்துக்கலனா அடுத்து என்ன பண்ண போற, ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் நான் கேட்டேன். கண்டிப்பா சம்மதிப்பாருடி. இல்லன்னா சூர்யா சாரும் நானும் சேர்ந்து அவரை சம்மதிக்க வச்சிருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த தடவையாச்சும் கண்டிப்பா பேசிடுவீங்கல்ல? என்ன ஆனாலும் இந்த தடவை கண்டிப்பா பேசுவோம். அப்போ உன் பர்த்டே அன்னைக்கு டபுள் ட்ரீட்னு சொல்லு. ஓ, கணக்கு அப்படி போகுதா? அனோ, நீ ஒரு கணக்கு போடு, உன் அப்பா சோடா புட்டி ஒரு கணக்கு போடட்டும், அந்த சூரிய பிரகாஷும் ஒரு கணக்கு போடட்டும். ஆனா எல்லார் கணக்கையும் கடைசியில மாத்தி எழுத போறது இந்த ரகுபதி தான். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ். ஏய், நாளை கழிச்சு தாண்டி எனக்கு பர்த்டே, அதுக்கே இப்ப விஷ் பண்றேன். நாளை கழிச்சு உன்னை பார்க்க முடியுதோ முடியலையோ, நீ பாட்டுக்கு சூரிய சார் பின்னாடி போயிட்டேன்னா அப்புறம் நான் எப்படி உனக்கு விஷ் பண்றது? அதான் இப்பவே விஷ் பண்ண. போடி. இதை இப்ப எங்க வைக்கலாம்? இங்க இருக்கட்டும். இது அப்படியே வச்சா சரிப்பட்டு வராது. எங்க நம்ம ஜூஸ் பாட்டில் எங்க இருக்கு? ஒரு வேலை செய்யலாம். இப்ப இது எங்க வைக்கிறது? சாமான்களோட சாமான்களா இங்கேயே வச்சிடுவோம். செல்லோ, நீ இங்கே இருக்கு, நான் அப்புறம் வர. எடுப்பா இருக்குமா? அதான் சொல்றேன், எதை வேணா நீங்க வாங்கலாம். புடவை எடக்கு இல்லைங்க, என் பொண்ணுக்குங்க. தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னுவாங்க. அவங்களுக்கும் இதுல எந்த கலரா இருந்தாலும் எந்த டிசைனா இருந்தாலும் நல்லா இருக்கும். அம்மா, எனக்கு இதுல பச்சை கலர் தாமா வேணும். இதுல பச்சை கலர் இருந்தா காமிங்க. பச்சை கலர் புது ஸ்டாக்ல தான் இருக்கு. அதை இப்ப பிரிச்சா முதலாளி கோவப்படுவாரு. இந்த பொண்ணு கரெக்டா அந்த கலர் கேக்குது, என்ன பண்றது? ஏங்க பச்சை கலர் இல்லீங்களா? பச்சை கலர் தாமா என்னோட ஃபேவரட். ஆனா நான் எது ஆசைப்பட்டாலும் அது மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. இருங்க, கொடுத்ததுக்கு அவளுக்கு பிடிச்ச கலர் இல்லன்னதும் அவ முகம் போன போக்க பாத்தீங்களா? பொண்ணுக்கு பிடிச்சது வாங்கி தராம அப்புறம் பெத்தவங்க நமக்கு எதுக்கு இருக்கோம்? கரெக்டா சொன்னீங்க. சந்தோஷமாடி. சங்கர், இந்த இதை பில் போட்டுரு. சரிங்க.
மகன்னு சொல்லிட்டா அந்த ரகுபதியோட பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுத்துருந்தா அவளும் இந்நேரம் வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பா. நீங்களும் நிம்மதியா இருந்திருக்கலாம். விட்டுட்டீங்களே சுப்பு. அந்த பேச்சை மட்டும் எடுக்காதீங்க முதலாளி. என் பொண்ணுக்கு ஏத்த ஒரு பையனா பார்த்து நிச்சயம் பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். சுப்பு, திரும்ப இந்த பேச்ச ஆரம்பிக்கிறேன்னு கோவப்படாதீங்க. என் தூரத்து சொந்தம் பையன் நல்ல வேலையில இருக்கான். அவனுக்கு பொண்ணு பார்க்கறாங்க. ஆள் நல்லா அழகா இருப்பா, நல்ல குடும்பம். அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தப்ப அப்படியே நம்ம அணு பத்தின பேச்சும் வந்துச்சு. அந்த பையனுக்கு நம்ம அணுவை பாப்போமா சுப்பு? சரிங்க முதலாளி, பேசி பாப்போமே. அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. சந்தோஷம் சுப்பு. முதல்ல அவங்கள உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்றேன். அவங்களுக்கும் பிடிச்சி உங்களுக்கும் பையனை பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். என்ன சொல்றீங்க? நானும் எதுக்கும் அணுகிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன். அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் முதலாளி. சுப்பு, இந்த இடம் பெரிய இடம், சொத்துக்கு குறைச்சலே இல்லை. இந்த கல்யாணம் நடந்தா ஒரு வகையில நீங்களும் நானும் சம்மந்தி முறை, தெரியுமா? சுப்பு, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அப்படியே அந்த பையன் வீட்லயும் பேசிடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். சந்தோஷமா இருங்க. சரி முதலாளி. என்னண்ணே, எந்த விஷயமா இருந்தாலும் புஷ்பா கிட்ட கேட்காம எதுவும் முடிவு பண்ண மாட்டீங்க. இப்படி சட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது இல்ல சங்கர், அவர் ஏற்கனவே ரகுபதி பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கலன்றத அப்பப்போ சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காரு. என்னதான் அவர் என் மேல கோவத்தோடையும் வெறுப்போடையும் இருந்தாலும் அன்னைக்கு நெஞ்சு வலின்னு வரும்போது அவர் தானே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அவ்வளவு ஹெல்ப்பும் பண்ணாரு. அப்போ அவர் சொல்ற ஒரு வரனை நாம விசாரிக்காம அப்படியே ரிஜெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோயேன், அது மரியாதையா இருக்காதுடா. அதனாலதான். அதுவும் இல்லாம இப்ப என்ன பொண்ணு பார்க்க தானே அவர் சொல்லியிருக்கோம். முதல்ல அணுக்கு அந்த பையனை பிடிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை பொறுத்து தானே எல்லாமே அமைய போகுது. அதான் அப்படி சொல்லிட்டேன். லுக் சந்திரா, எனக்கு இந்த ஃபுட்பாலை பார்க்கவே பிடிக்காது. நீ உயிரை எடுக்கிறியே, போனா போதுன்னு சொல்லி வந்தா இதுல இப்படி விளையாடு அப்படி விளையாடுன்னு. டோன்ட் இரிட்டேட் மீ. ஓ, நீ அவ்வளோ சடிச்சுக்கிட்டு விளையாட வேணாம். நான் தனியாவே விளையாடிக்கிறேன். ஐயோ பாவனு வந்தானா. என்ன விட அந்த ஃபுட்பால் விளையாடுறது ரொம்ப முக்கியமா சந்திரா? மான்சி, நீ எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஆனா எனக்கு இந்த ஃபுட்பால் அதை விட இம்பார்ட்டன்ட். டோன்ட் டிஸ்டர்ப் மீ, ஓகே? இது இல்லாம நான் எத்தனை தடவை அழுதுருக்கேன் தெரியுமா? என்கிட்ட அம்மாவும் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. அப்போ உங்க அம்மா இந்த ஃபுட்பால்க்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே? எல்லாரும் உன்னை நல்லா கெடுத்து வச்சிருக்காங்க சந்திரா. I can't tolerate this anymore. ஏய் மான்சி 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 மான்சி, கோவப்படாத மான்சி, ப்ளீஸ் ப்ளீஸ். மான்சி,
ப்ளீஸ் மான்சி, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மான்சி. மை காட், இந்த ஃபுட்பாலால தான் எல்லா ப்ராப்ளமுமே. புஷு, புஷு, வாழ்க்கையிலேயே முதல்ல இன்னைக்கு எங்க முதலாளி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்காரு. யாரு? அந்த முண்டக்கண்ணனா? வாய்ப்பே இல்ல சுப்பு. உடனே அப்படி சொல்லாத புஷ்பா. அவருடைய சொந்தக்கார பையன் யாருக்கோ பொண்ணு பாக்குறாங்களாம். அவரு அணுவை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டாரு. நானும் வீட்டுல பேசிட்டு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் சுப்பு. உடனே பாக்கலாம். உன் முதலாளிக்கு தெரிஞ்ச பையனா பிரச்சனையே இல்ல. உடனே என்ன ஏதுன்னு பாரு சுப்பு. ஏய், என்ன நீ மாத்தி மாத்தி பேசுற? அன்னைக்கும் ஒரு பையனோட ஜாதகம் கொண்டு வந்தேன். அதுவும் முதலாளி கொடுத்த ஜாதகம் தான். இப்ப கொண்டு வந்த வரணும் முதலாளி சொன்ன வரன் தான். அத வேண்டான்ட்ட, இப்ப இதை ஓகேன்ற. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆவல. நான் நல்லா தான் இருக்கேன். உடனே அந்த பையனை பாப்போம். என்ன ஏதுன்னு விசாரி சுப்பு. வச்சா குடுமி வழிச்சா மொட்டை, இதானே உன் விஷயம்? அணுகிட்ட பேசாம எப்படி செய்யறது? முதல்ல அணுகிட்ட பேசி பாப்போம். அவ ஓகேன்னு சொன்னா அப்புறம் அவங்க கிட்ட சொல்லி அவனுக்கு பிடிச்சதுன்னா மத்ததை பேசுவோம். பொண்ணு பார்க்க வர்றதுக்கு அனு கிட்ட சம்மதம் கேட்கணுமா சுப்பு? என்ன கதையா இருக்குது அது? அவளை கேட்க வேணாமா? நிச்சயம் அவகிட்ட விஷயத்த சொல்லணும். நம்ம அணு தானே, நாம பேசினா எதிர் பேச்சு பேசவா போறா? அந்த நம்பிக்கையில தான் புள்ள வீட்டுக்காரன் கிட்ட பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்ல சொல்லி முதலாளி கிட்ட சொல்லிட்டேன். பையன் பேரு கேட்டியா சுப்பு? கேட்டனே, அஸ்வின். அகரத்துல வரவன் தான் உன் பொண்ண சிகரத்துக்கு கொண்டு போறான். சுப்பு, ஒருவேளை இந்த பையன் தான் சாமியாடி சொன்ன பையனா இருப்பானோ? பையன் பேரு ஆள வேற ஆரம்பிக்குது. சுப்பு, இனிமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. உடனே நீ அணுகிட்ட பேசு. இரு, நான் பேசுறேன். முதல்ல எனக்கு தலைவலிக்குது. ஒரு கப் இஞ்சி டீ போட்டுக்கிறேன். டீ எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். முதல்ல நீ அணுகிட்ட பேசு. இரு, நான் அவளை போய் கூட்டு வரேன். ஒரு கப் டீ கொடுங்கறேன். தினமும் டீ குடிச்சா உடம்புக்கு கெடுதியா. பொண்ணு கல்யாணம் வேற வருது. உடம்ப பாத்துக்க சுப்பு. இரு வரேன். புஷ்பா, ஒரு காரியத்தை நினைச்சா சாதிக்காம விட மாட்டாளே. அனு, அனு வரமா? என்னம்மா? சுப்பு கூப்பிடுது. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? துணி எடுத்துட்டு வரமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீ போ. எப்படியோ அனு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அதுவே பெரிய நிம்மதி. எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சிரும். அம்மா மகமாய் எங்களை கைவிட்டுறாதம்மா. ரம்யா, இங்க பாரு, அண்ணோட அம்மா வந்திருக்காங்க. குடிக்க ஏதாவது கொண்டு வா. வாடி. வாங்க ஆண்டி. நாளைக்கு அனுவோட பிறந்த நாள்ல கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு சாப்பிட வரணும். கண்டிப்பா வருவோம் ஆண்டி. சம்பத்தி கூப்பிடு. அவன் வராமலா? கன்ஃபார்மா வருவான். இருங்க ஆண்டி, நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன். அதெல்லாம் வேணாம், நான் கிளம்புறேன். இருங்க புஷ்பா, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நீ போய் கொண்டு வா. நீ குடிமா. ஷோ, நல்ல பொண்ணு. என்னமோ வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா புஷ்பா, இது வரைக்கும் நான் இது மாதிரி குடிச்சதே இல்ல. இந்த ரம்யா யூடியூப பார்த்து ஏதோ பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வித்தியாசமா இருந்தாலும் நல்லா இருக்குல்ல? ஆமாமா, நல்லா இருக்கு.
ரம்யாம்மா ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி நான் குடிச்சதே இல்ல. இன்னொரு கிளாஸ் கிடைக்குமா? ஆமா புஷ்பாமா, நானும் இது மாதிரி குடிச்சதே இல்ல. இருங்க, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். கொடுங்க.